ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வீடுகள் அற்றவர்களாக இருக்கின்றார்கள் என புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டில் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வீடு அற்றவர்களாக வாழ்ந்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது மொத்தமாக 10,29,000 பேர் வீடற்ற நிலையில் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து வருவதாகவும், இதே வேளையில் போனுங்லோசை ஹில்ஃபர்ன் சொல்லப்படுகின்ற வீடு அற்றவர்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற உதவிக்கு 9,28,000 பேர் விண்ணப்பம் செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு வீடு அற்றவர்களில் 2,64,000 பேர் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் வெளிநாட்டவர்களும் இவ்வகையாக வீடற்றவர்களாக தெரிய வந்திருக்கின்றது. மொத்தமாக வெளிநாட்டவர்களுடைய எண்ணிக்கையை எடுக்கும் பொழுது 8,20,000 பேர் வெளிநாட்டு பிரஜைகள் என்றும் 55,000 பேர் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டைச் சேர்ந்த பிரஜைகள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது ஜெர்மனியில் வீட்டு வாடகைகளுடைய விலையானது அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வீடற்ற நிற்கதியான நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி எசனில் இயங்கி வந்த இளைஞர் அணி ஒன்று கலைக்கப்பட்டு புதிய அணி உருவாக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஜெர்மனியின் ஹெசன் மாநிலத்தில் உள்ள ஹீசன் என்ற பிரதேசத்தில் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுசாரி கட்சியான AfD சொல்லப்படுகிற கட்சியினுடைய புதிய இளைஞர் அணி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது. அதாவது இதுவரை காலங்களும் ஆல்டர்னேட்டிவ் யூனியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு நடைமுறையில் இருந்த நிலையில் இந்த அமைப்பானது ஜெர்மனியின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பினுடைய கண்காணிப்பில் இருந்து வந்துள்ளது. இதன் காரணத்தினால் இந்த இளைஞர் அணியை கலைக்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு AfD கட்சியானது சென்றிருந்தது. தற்பொழுது இந்த AfD கட்சியானது புதியதொரு கட்சி ஒன்றை உருவாக்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது யூகண்ட் டோய்ச்லாண்ட் என்று சொல்லப்படுகின்ற புதியதொரு அமைப்பை இந்த AfD கட்சி உருவாக்கியதாகவும், நேற்று இந்த கட்சியினுடைய உருவாக்கத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு போலீசார் தடியடி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026 உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள். இளையுதிர் காலத்தில் உதிர்ந்தார என்னையவன் இளவேனில் நாடி உதிர்ந்தார். ஜனவரி 1ஆம் தேதி ஜெர்மனி ஓபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள். கௌரி டூர்ஸ் எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், ஃபிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2,495 பவுண்ட்ஸ் மட்டுமே. இப்போது புக் பண்ணுங்கள் gauritours.com. ஜெர்மனி நாட்டில் ஓய்வூதியம் பெற்று வருகின்றவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. ஓய்வூதியம் அதிகரிக்கப்படுகின்றது. ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு வருகின்ற வருடம்
ஓய்வூதிய தொகையில் உயர்வு ஒன்று ஏற்படும் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது வாழ்க்கை செலவானது அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் இந்த வாழ்க்கை செலவீட்டை ஒப்பீட்டளவில் மேற்பார்வை செய்து ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வாறு ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு வருடாந்தம் அவர்களுடைய ஓய்வூதியத்தில் உயர்வு ஏற்படுத்துவது வழமையான விடயமாகும். இதன் பிரகாரம் வருகின்ற வருடம் இந்த ஓய்வூதியமானது 3.37% உயர்வடையும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் 2026 ஆண்டுக்கும் 2039 ஆண்டுக்கும் இடையில் இவ்வாறு ஓய்வூதியத்தில் 45% உயர்வு ஏற்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்கின்றவர்களுக்கு வருகின்ற வருடம் அவர்களது சுகாதார காப்புறுதிக்காக வழங்கப்படுகின்ற பணத்தில் அவர்கள் 1% கூடுதலான முறையில் இந்த தொகையை வழங்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது இவர்கள் தமது மொத்த ஓய்வூதியத்தில் மாதாந்தம் 2.9% வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் மின்சாரத்தில் இயங்குகின்ற வாகனங்கள் வாங்குகின்ற பொழுது உங்களுக்கு அரசாங்கம் 5000 யூரோ வரை நிதியுதவி அளிக்க திட்டமிட்டிருக்கின்றது. ஜெர்மன் அரசாங்கமானது மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை பாவனையாளர்கள் வேண்டுவதை ஊக்குவிப்பதற்காக நிதியுதவி திட்டம் ஒன்றை வருகின்ற ஆண்டு அமுல்படுத்த உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் இவ்வையான திட்டம் அமுலில் இருந்தாலும் அந்த காலத்தில் ஜெர்மனியின் வர்த்தக அமைச்சராக ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் பொருளாதார நிலைப்பாட்டின் காரணமாக இந்த திட்டத்தை கைவிட்டிருந்தார். தற்பொழுது புதிய அரசாங்கமானது வருகின்ற ஆண்டு தொடக்கம் இவ்வையான ஒரு புதிய திட்டத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது இவ்வையான நிதியுதவி திட்டத்திற்காக 3 பில்லியன் யூரோக்களை ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் ஒருவர் புதிதாக மின்சார வாகனம் ஒன்றை வேண்டும் பொழுது அதிகூடிய தொகையாக 5000 யூரோக்களை அரசாங்கத்திடம் நிதியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக வருடாந்த வருமானம் 9000 யூரோக்களுக்கு குறைவாக இருந்தால் மட்டும் இவ்வையான அரசாங்கத்தின் நிதியுதவி திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது ஆரம்பத்தில் 3000 யூரோக்கள் வழங்கப்படும் என்றும் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தால் தலா 1000 யூரோக்கள் பிரகாரம் 2000 யூரோக்களாகவும் இதன் காரணத்தினால் மொத்தமாக 5000 யூரோக்களை இவர்கள் இந்த நிதியுதவி திட்டத்தின் மூலம் புதிதாக வாகனங்களை குறிப்பாக மின்சார வாகனங்களை வேண்டும் பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சுற்றுப்புற சூழ்நிலைகளை பாதுகாப்பதற்காக ஜெர்மன் அரசாங்கமானது மீண்டும் இவ்வையான திட்டத்தை அமுல்படுத்த உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இனி உலக செய்திகள். தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவினுடைய அதிபர் மடூரோ அவர்களை ஆட்சியிலிருந்து கவிழ்ப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல பிரயத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றார். அதாவது வெனிசுலாவில் உள்ளவர்கள் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவதாக குற்றத்தை சாட்டி அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கு அமெரிக்க நிர்வாகமானது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. வெனிசுலா அண்டிய கடல் பிரதேசத்திற்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய போர்க்கப்பலான USS கெரால்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த போர்க்கப்பலை அமெரிக்கா நிர்வாகம் இப்பிரதேசத்துக்கு நகர்த்தியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. மேலும் CIA என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய உளவு அமைப்பானது வெனிசுலா நாட்டுக்கு உட்சென்று பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் CIAக்கு பணிப்புரை ஒன்றை வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. உலக அரசியல்வாதிகளுடைய கருத்து கணிப்பின் பிரகாரமும் கண்காணிப்பின் பிரகாரமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உண்மையில் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்கு இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் உண்மையில் இவர் போதைப்பொருள் கடத்தக்காரர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இவ்வகையான நடவடிக்கைகளை தான் மேற்கொள்வதாக கூறுவது ஒரு ஏற்புடைய கருத்து இல்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். இலங்கையில் நடைபெற்ற வெள்ளப்பெருக்கை அடுத்து இந்தியாவுடைய உதவி அமைப்பான NDRF என்ற அமைப்பானது இலங்கையில் பல மீட்பு பணி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது வெள்ளமானது ஓரளவு குறைந்துள்ள நிலையில் இலங்கையின் கண்டி பிரதேசத்தில் பாரிய அளவு அழிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. பல குடும்பங்கள் இவ்வாறு நீரில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் மண்சரிவில் சிக்கிக் கொண்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஒரு கிராமமானது மத்திய மாகாணத்தில் முற்றாக அழிந்துள்ள நிலையில் உள்ளதாகவும் இலங்கையிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா. வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீல. அப்ப இப்ப நான் போறேன் தானே. இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க.
தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.